நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. உடனடியா போய் ஏற்பாட்டை பண்ணுங்க. ஓகே மேடம். மா கிரேட்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கப்போ நம்ம வீட்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. அம்மா எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க சுபத்ரா. கல்யாணம் பண்றதோட இல்லாம அவங்களுக்கு தேவையான சிறுவரிசை சாமான்லாம் இப்பயே ஆர்டர் பண்ணிடலாமே. நானும் அதாங்க சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே மேடம் சொல்லிட்டீங்க. ஓகே மேடம். கூடி சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். சரி. ஓகே ஓகே. வரேன் மேடம். சுபத்ரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வருஷா வருஷம் இந்த தாலி எடுத்து கொடுக்கிற புண்ணியமான காரியத்தை உன் கையால தான் நீ பண்ணுவ. இந்த வருஷமும் உன் கையாலேயே அந்த ஜோடிங்களுக்கு தாலி எடுத்து கொடு. இல்ல அத்தை, இந்த வருஷம் தாலிய என் கையால நான் கொடுக்க போறது இல்ல அத்தை. ஆ? அப்ப யார் கொடுக்க போறா? ஒருவேளை அசோக் கையால கொடுக்க வைக்க போறியா? அப்பா அப்பா ஆ? எனக்கு இந்த சடங்கு பத்திலாம் பெருசா ஐடியா இல்லப்பா. டேய், எனக்கு என்னமோ அம்மா ஏதோ பெட்டர் பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. கரெக்டா சொன்னப்பா. இந்த முறை என்னோட மருமக கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஓஹோ. ஸ்ரீஜா, நீ தான் எடுத்து கொடுக்க போற. பரவாயில்லையா நீ? உங்க மூத்த மருமக ஸ்ரீஜா கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறீங்க. இது நம்ம ஸ்ரீஜாக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ஸ்ரீஜா? அண்ணி, ஸ்ரீஜா நாளைக்கு பெரிய எடுத்த மருமகளை தாலி எடுத்து கொடுக்கணும்னா அவளுக்கு இப்ப ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்ல அண்ணி. சிந்தாமணி, ஸ்ரீஜா கையால தான் தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறேன்னு நான் சொல்லவே இல்லையே.